ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நைட் ஹேஸ் கம் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 11 தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து அந்த பூம் மாட்டிக்குவான் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த டான்சர் பொண்ணு அந்த சப்பி பாய்க்கு அடிபட்டிருக்கத வச்சு அவன் தான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுவாளா. இதனால இப்ப நம்ம ஹீரோ குழம்பி போயிருவான், யார் மாஃபியா அப்படின்ட்டு. ஆனா அந்த டான்சர் பொண்ணு அந்த சப்பி பாயை மட்டும் சந்தேகப்பட மாட்டா. இப்ப அப்படியே அந்த பூம் கிட்ட, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் தனியா அந்த கேமரா இருக்கிற இடத்துக்கு போன, அப்ப ஒருவேளை நீயும் மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி இப்ப அவன் அக்யூஸ் பண்ணுவா. அதனால இப்ப சஸ்பெக்ட் லிஸ்ட்ல அந்த டான்சர் பொண்ணு, இந்த சப்பி பாய், இந்த பூம், இவங்க 3 பேரும் தான் இருப்பாங்களா. அதனால இவங்க 3 பேருமே மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. நான் மாஃபியா இல்ல, உனக்கு தான் அடிபட்டு இருக்கு, அப்போ நீ தான் அந்த மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி பூம் கேட்க, அதுக்கு அந்த சப்பி பாயும், எனக்கு எதுவுமே தெரியாது, என் உடம்புல எப்படி காய வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை அந்த மாஃபியா என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாயிண்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்படியே அந்த 3 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டதுல அந்த சப்பி பாய் இப்ப கடுப்பாகி அந்த பூமுக்கு அவனோட ஓட்ட போட்டுருவான். நீ எதுக்குடா கேமரா இருக்கிற இடத்துக்கு தனியா போன அப்படின்ட்டு. இதனால அவன் கடுப்பாகி அந்த சப்பி பாய்க்கு இப்ப அவனோட ஓட்ட போட்டுருவான். இதனால அந்த சப்பி பாய் செமையா டென்ஷன் ஆகி, எனக்கு உங்க 2 பேர் மேலதான் சந்தேகமா இருக்கு, ஏன்னா நீங்க தானே கடைசியா சோமி கூட சுத்திக்கிட்டே இருந்தீங்க, அப்ப நீங்க தான் கண்டிப்பா மாஃபியாவா இருப்பீங்க அப்படின்ட்டு அந்த டான்சர் பொண்ணையும் பூமியும் பார்த்து சொல்லுவான். இதனால அந்த டான்சர் பொண்ணு கடுப்பாகி அந்த சப்பி பாய் வயிற்றுல ஒரு குத்தி குத்தி, நீ தாண்டா கண்டிப்பா மாஃபியாவா இருப்ப அப்படின்ட்டு இப்ப அவளும் அந்த சப்பி பாய்க்கு ஓட் பண்ணிடுவா. ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் அந்த பூமை பிடிச்சுதான் திட்டுவா. எல்லாம் சரி, நீ ஏன் தனியா அந்த கேமரா இருக்கிற இடத்துக்கு போன அப்படின்ட்டு. ஆனா இந்த விஷயத்தை எப்படியான்னு சமாளிக்கணும்ட்டு, ஹே உனக்கு மறந்து போச்சா, இதே மாதிரிதான் நீங்க எல்லாரும் அசால்ட்டா இருந்தீங்க, அப்ப கீழே இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க, அதுக்காக தான் இந்த வட்டமான்ட்டு அது டெலீட் ஆக கூடாது, பத்திரமா இருக்கட்டும்ட்டு நான் அதை செக் பண்றதுக்காக போனேன், ஆனா அதுக்குள்ள நீங்க நான் மாஃபியான்ட்டு கிளப்பி விடுறீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப இவன் மேல ரொம்ப சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பூமுக்கே ஓட் பண்ணிடுவாங்க. இன்னும் பேலன்ஸ் ஓட் பண்ண வேண்டியது அந்த வான் பொண்ணும் அந்த ஸ்லிம்மா இருக்க பையனும் தான். இதுல அந்த ஸ்லிம்மா இருக்கிற பாயுமே அந்த சப்பி பாயோட ஃப்ரெண்டு தானே, அதனால போச்சு, அந்த பூம் தான் இப்ப வசமா மாட்டிக்க போறான்னு நினைக்கிறப்ப அந்த வான் பொண்ணு இப்ப திடீர்னு, சரி உனக்கு காயம் பட்டுருந்துச்சு, நாங்க எல்லாரும் ஒன்னு சந்தேகப்படுவோம்ட்டு நீ யார்கிட்டயும் சொல்லல, பட் ஏன் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட கூட நீ சொல்லல, எனக்கு என்னமோ ஓ மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு அவ இப்ப அந்த சப்பி பாய்க்கு ஓட் பண்ணிடுவா. இப்போ இதனால அந்த சப்பி பாய் செம கடுப்பாகி அந்த வானை அடிக்கிற மாதிரி வந்துருவான். நடுவுல அந்த ஒல்லியா இருக்கிற பையன் வந்து தடுக்கலான்னு பார்த்தாலும் அவன் தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த சப்பி பாய் இப்ப அவனையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை அடிச்சது மட்டும் இல்லாம அந்த சப்பி பாய் அவன் தப்பிக்கணுங்கிறதுக்காக, நேத்து நீயும் நானும் ஒன்னா ஒரே ரூம்ல தானே படுத்திருந்தோம், அப்படி இருக்கிறப்ப எனக்கு மட்டும் எப்படி அடிபட்டு இருக்கு, அப்ப நீ தான் என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக என் உடம்புல ஒரு கீரலை போட்டு அந்த காயத்துக்காக நான் கிளினிக் போற விஷயத்த எல்லாருக்கும் நீ தான் சொல்லியிருக்க, அப்ப நீ தான் மாஃபியாவா அப்படி இப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்டை பார்த்து இவன் கேட்க ஆரம்பிச்சிருவான். இவன் இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமா பண்ண உடனேயும் அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த சப்பி பாய் மேல இன்னும் ரொம்ப சந்தேகம் வந்துரும். அதனால கடைசியில அந்த சப்பி பாய்க்கு அவன் ஓட் பண்ணிடுவான். சோ அதிக ஓட் அந்த சப்பி பாய்க்கு தான் இருக்கும். ஆனா இப்படி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே தன்னை சந்தேகப்பட்டு ஓட் பண்ணி நம்மளோட சாவுக்கு காரணமாயிட்டானே அப்படின்னு தெரிஞ்சனையும் அந்த சப்பி பாய் ரொம்ப அழுவான். நான் மித்தவங்க எனக்கு ஓட் பண்ணதை கூட நினைச்சு பெருசா வருத்தப்படலடா, ஆனா நீயே கடைசியில எனக்கு ஓட் பண்ணிட்டேல, நான் செத்த கெடுத்து நான் மாஃபியா இல்லைன்னு தெரிஞ்சனையும் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டே அவன் போயிடுவான். இதெல்லாம் பாக்குறதுக்கு அந்த பூமுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கும். அப்பாடா எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டைம் 12 மணிக்கிட்ட ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அந்த டான்சர் பொண்ணு, அந்த பூமு, அந்த ஸ்லிம்மான பாய் எல்லாரும் தனித்தனியா ஒரு சீக்கிரட்டான பிளேஸ்ல ஒளிய போயிருவாங்க. ஆனா அப்பயும் அந்த ஜேபும் திருட்டுத்தனமா யார் யார் எங்கெங்க ஒளியறாங்க அப்படிங்கறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவான். இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த சப்பி பாயோட டிஷர்ட்டை வச்சுக்கிட்டு காலையில இவளும் அந்த வானும் நாகி இறந்து போன இடத்துல ரத்தமா இருந்திருக்கும்ல, அதை பார்த்தத அப்படி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் அடிச்சு சொல்லுவான், எனக்கு தெரிஞ்சு பூம் தான் மாஃபியாவா இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க எல்லாரும் அந்த சப்பி பாய் மேல சந்தேகப்பட்ட உடனே அவன் வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சான், நான் டக்குன்னு அவனை திரும்பி பார்த்தனையும் அப்படி அந்த சிரிப்பை மாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அந்த வான் பொண்ணு சாதாரணமா, அதை பத்தி இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல, இப்போதைக்கு நம்ம எல்லாரும் நம்ம ஓட்ட போட்டு முடிச்சிட்டோம், அதனால நம்ம சேஃபா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ, சரி நீங்க 2 பேரும் தனியா ஒளிங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நானும் சேஃபான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுவான். இப்போ அவன் அந்த இடத்த விட்டு போன உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா பயத்தோட அந்த வான் கிட்ட, நேத்து நாகி எந்த ரூம்ல ஒளிஞ்சிருந்தா அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் கிளாஸ் பிரசிடென்ட் நம்ம கிட்ட சொன்னான், ஆனா அவ கரெக்டா அந்த ரூஃபுக்கு மேல இருக்கிற இடத்துலதான் ஒளிஞ்சான்ட்டு உனக்கு எப்படி தெரியும், இன்னைக்கு காலையில அங்க பிளட் இருக்குன்னு நீ சொன்னப்ப எப்படி அக்யூரேட்டா அந்த டோரை நீ ஓபன் பண்ண அப்படின்ட்டு இப்போ ஒரு கொஸ்டினை கேட்பா. என்னடா இது, ஹீரோயின் இப்படி தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேலே சந்தேகப்படுறா அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசித்துக்கிட்டு இருந்தா,
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி வந்திருப்பான்ல, அவன் இப்ப அப்படியே அந்த பூமை ஃபாலோ பண்ணிட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு வந்து பாப்பானா, அங்க லைட்டா 2-3 வெப்பன் இருக்கிற மாதிரி தெரியும். இதனால அவன் மேல இன்னும் ரொம்ப சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போடவே ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பயும் அந்த பூம் நல்லவன் மாதிரி, ஏய் நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படாத, நான் சிட்டிசன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பான். அதனால இப்ப கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, கவலைப்படாத, நீ ஒன்ஸ் செத்துட்டேன்னா உன்னோட ஐடென்டிட்டியை நான் ஈஸியா தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு வெயிட்டான பொருள் எடுத்துட்டு வந்து அவன் மண்டையிலே போட்டுடலாம் தான் நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோ தான் நல்லவனாச்சே, அதனால அவனால அந்த கொலையை கூட பண்ண முடியாது. ஆனா இப்பவும் அந்த பூம் அடங்காம, எதுக்கு நிப்பாட்டிட்ட, என்னமோ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்க, என்னைக்கான்ட்டு ஒரு நாள் உங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் என்ன மனுஷனா மதிச்சிருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் நான் ஈஸியா புள்ளி பண்ற பொருள் தானே, அதனால என்னோட உயிர்லாம் உனக்கு பெருசே கிடையாது அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பேசுவான். ஆனா அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ கடுப்பாகி, நாங்க உன்னை புள்ளி பண்ணோமா, அந்த ரவுடி உன்னை புள்ளி பண்றப்பலாம் ஒவ்வொரு தடவையும் நான் தான் வந்து காப்பாத்திருக்கேன். ஆனா எனக்கு இப்ப யோசித்து பார்த்தா உனக்கும் அந்த ரவுடிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல. நீ இந்த கேம்ல செத்துறக்கூடாதுன்ட்டு எத்தனை பேரை நீ கொண்டிருக்க, எனக்கு நல்லா தெரியும், நீ தான் மாஃபியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த பூமி இப்ப அப்படியே வில்லத்தனமா, சரி நான் தான் மாஃபியான்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்பனா உனக்கு நான் உயிர் பிச்சை போடணும்னா என்கிட்ட நீ கெஞ்சு, அப்ப வேணா நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு தெனாவட்டா பேசுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நான் ஏற்கனவே இந்த கேம்ல செத்து பொழைச்ச வந்தான்டா, அதனால எனக்கு சாவ பார்த்து பயம் இல்ல, பட் உனக்கு இன்னைக்கு நைட்டு யாரையான்னு கொல்லணும்னா என்ன கொல்லு, மித்த கிளாஸ்மேட்ஸை விட்டுரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினுக்காகவும் மித்தவங்களுக்காகவும் பேசுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த வானையும் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் விடாம அந்த வானை பிடிச்சு நோய் நோயின்ட்டு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருப்பா. அது எப்படி அவ அந்த ரூஃப்ல தான் ஒளிஞ்சிருந்தான்ட்டு நான் கூட கெஸ் பண்ணல. ஆனா நீ கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்த, அப்பனா அந்த மாஃபியால நீயும் ஒரு ஆளா, நீதான் அந்த சப்பி பாய ஃப்ரேம் பண்ணுங்கிறதுக்காக வீம்புக்குனே அவன் உடம்புல ஒரு கீரலை போட்டு நாகியும் கொன்னையா அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப கேப்பா. சே என்னடா இவ இப்படிலாம் கேக்குறா அப்படின்ட்டு நம்ம நினைச்சா, இங்கதாங்க செம ட்விஸ்ட். உண்மையிலே நம்ம ஹீரோயின் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். இந்த வான் பொண்ண நம்ம இத்தனை நாள் வரைக்கும் சிட்டிசன் நினைச்சிருப்போம், ஆனா அவ சிட்டிசனே கிடையாது, அவளும் ஒன் ஆஃப் தி மாஃபியா. இந்த வான் பொண்ணு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் டிலீட் பண்ணிருப்பா. அந்த சோமி பொண்ணு நம்ம ஹீரோயினை கொலை பண்ண போறப்ப தான் ஃப்ரெண்டு செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக சோமி கிட்ட அப்போஸ் பண்ணி சண்டையும் போட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு பதிலா அந்த ரவுடியோட நம்பர் 1 அல்லக்கைய போட்டு தள்ள சொன்னதும் இவதான். இத ஒரு சாக்கா வச்சே அந்த ரவுடியையும் அல்லக்கை 2வையும் எப்படியான்னு ஃப்ரேம் பண்ணி அடுத்தடுத்து போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் மாஸ்டர் பிளானே இந்த வான் தான் போல. இதெல்லாம் அவ அப்படியே ஒன்னொன்னா நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே இப்ப சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோயின் கேப்பா, நீ மாஃபியாவா, நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு, பட் ஆனா அவன் வாயை திறந்து நீ மாஃபியா இல்லன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை 100% நம்புவேன் அப்படின்ட்டு இப்பயும் தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோயின் பேசுவா. அவ பேசுறதுலே தெரியும் தன்னோட ஃப்ரெண்டு மாஃபியாவை இருந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கிதான் அவ பேசுவா. ஆனா அதுக்கு அந்த வான் பொண்ணு அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு, நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு இப்போ என் பக்கத்துல இருக்க கூடாது, அது சேஃப் இல்ல அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி பேசுவா. இன்னொரு பக்கம் அந்த சப்பி பாய தான் காட்டுவாங்க. அவன் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் அந்த கேண்டீன் ஏரியால தான் உட்காந்துருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு சீக்கிரட்டா ஒளியறதுக்காக அந்த டான்சர் பொண்ணு வருவா. இவன் உள்ள இருக்கிறது தெரியாம அந்த பொண்ணு இப்ப ஷட்டர் எல்லாம் வேற க்ளோஸ் பண்ணிடுவா. ஆனா அப்ப அந்த பையன் டக்குன்னு இவ கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு நல்லா தெரியும் நீ மாஃபியா தானே, வா நம்ம 2 பேரும் ஒன்னாவே செத்து போலாம் அப்படின்ட்டு அவ கழுத்தை போட்டு நெரிச்சு கொள்ற அளவுக்கு போயிருவான். ஆனா அன்னாரம் டக்குன்ட்டு அவன் கண்ணு லைட்டா வெள்ளை வெள்ளையா மாறுமா, அதனால அவன் உடம்ப அவன் கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த டான்சர் பொண்ணு அப்படியே தப்பிக்க ட்ரை பண்ணுவா. அப்பதான் அந்த ஸ்பீக்கர்ல இந்த சப்பி பாய் ஒரு சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கேக்குமா. இது கேட்டனையும் இவனோட ஃப்ரெண்டு அந்த ஒல்லியா இருக்கிறவன் ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஃப்ரெண்டை போய் எப்படியான்னு காப்பாத்தணும்ட்டு அவன் ஒளிஞ்சிருக்கிற ரூம்ல இருந்து வெளியே வரலான்னு ட்ரை பண்ணுவான். பட் இப்ப இவன் வெளியே போனானா அவன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. அதனால ஒரு மாதிரி மனசை கல்லாக்கிக்கிட்டு அதே இடத்துலயே அந்த சப்பி பாயோட கண்ணாடியை கையில வச்சுட்டு ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த சப்பி பாயா தான் காட்டுவாங்க. அவன் கண் இப்ப ஃபுல்லா வெள்ளையான உடனே அங்க சுத்தி இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கண்ட மணிக்கு அப்படியே அவன் சாப்பிட ஆரம்பிப்பான். இதனால கடைசியா அப்படியே சோக் ஆகி அதே இடத்துல இறந்துருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த வான் தான் மாஃபியான்னு தெரிஞ்சோனையும் தான் ஃப்ரெண்ட் ஏன் மாஃபியாவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவா. தயவு செஞ்சு இந்த கேம் இங்கே முடிச்சுக்கலாம், இனிமேல் யார் சாகிறதையும் என்னால பார்க்க முடியாது, அதுவும் நீ அவங்கள கொலை பண்ண போறேன்னு தெரிஞ்சுனாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு புலம்பி அழுதுகிட்டு இருக்கப்பயே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கடைசியா அந்த பூம் கூட தானே பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதனால அவனும் அவன் பக்கத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். இந்த சான்ஸை யூஸ்
பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவை அங்கேயே அடிச்சு கொண்டுறலாம் அப்படின்ட்டு அந்த பூம் நினைப்பான். பட் நல்ல வேலையா அப்பன்னு பார்த்து அந்த ஸ்பீக்கர்ல நீங்க யார கொல்லணும்னாலும் மித்த மாஃபியாஸ் கிட்ட கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். அதனால அவன் இப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஓனை தான் பார்க்க போவானா. அங்க போனனையும் அவளை பிடிச்சு கத்திக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி மாஃபியாவை பிடிக்கிறதுக்கு அந்த கேமராவை யூஸ் பண்ணி ஒரு ட்ராப் வைக்கிறாங்கன்ட்டு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு காய்ச்சி பூச்சின்னு கத்துவான். அதுக்கு அவளும் நாங்க 3 பேரும் எப்பயும் ஒன்னாவே தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி அவனை சிக்னல் கொடுத்திருக்க முடியும். பட் எப்படியோ கடைசியில எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி உன்னை காப்பாத்திட்டேன்ல, தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவ சொல்லுவா. சரி இப்ப அதெல்லாம் விடு, நம்ம இன்னைக்கு யார கொன்னாலும் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம தான் மாஃபியா அப்படின்ட்டு ரொம்ப டவுட் இருக்கும். அதனால அடுத்து என்ன பண்ண போறோம், யார கொலை பண்ணலாம் அப்படிங்கறத பத்திலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த பூம் ரொம்ப வில்லத்தனமா, நம்ம எப்படினாலும் நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு இந்த சிட்டிசன் எல்லாரும் செத்தா மட்டும்தான் முடியும், பேசாம நம்ம எல்லாரையும் கொன்றுவோம். ஏன்னா இந்த கேமோட ரூல்ஸ் படி நம்ம டிஸ்கஸ் பண்ணி கொல்லணும் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளை தான் கொல்லணும்னு சொல்லவே இல்லையே, இன்னும் 4 பேர் மட்டும் தானே இருக்காங்க, மொத்தமா போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசுவான். அதுக்கு அந்த வானும் சரி அப்பனா எல்லாத்தையும் கொன்றலாம், என்னோட ஃப்ரெண்டையும் அந்த கிளாஸ் பிரசிடென்ட்டையும் நானே கொன்னுக்கிறேன், நீ மித்த 2 பேரை கொன்று அப்படின்பா. அதுக்கு அவன் டவுட்ஃபுல்லா, இது வரைக்கும் நீ யாரையும் கொன்னதே கிடையாது, பிளான் மட்டும் தான் போட்டு கொடுத்துருக்க, அப்படி இருக்கிறப்ப உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே உன்னால கொல்ல முடியுமா, உன் டவுட் கரெக்ட் தான், ஆனா அவளை நீ கொடூரமா கொல்றதுக்கு நானே அவளை கொன்றலாம், அது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. அதுக்கு அவனும் இப்ப சரின்னு ஒத்துக்குவானா. சோ அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோயினோட உடம்ப உயிரோட இருக்கிறப்பயே அந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல போய் வைப்பா. என்னன்னா இப்பயும் தன்னோட ஃப்ரெண்ட அவ குத்தி கொல்ல மாட்டேன், இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இடத்துலயே நம்ம அவளை போட்டாவே 1 மணி நேரத்துல அவளே செத்து போயிருவா அப்படிங்கிற மாதிரி இந்த வான் சொல்லுவா. ஆனா அப்போ அந்த வான் நோட் பண்ணாத டைம்ல அந்த பூம் நம்ம ஹீரோயினோட போனை திருட்டுத்தனமா எடுத்து வச்சுக்குவான். அதுக்கடுத்து அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 பேரையும் கொல்றதுக்காக அந்த பூம் போவானா. போறப்பயே உன்னோட ஃப்ரெண்டு செத்து போயிட்டானா, அடுத்து போய் அந்த கிளாஸ் பிரசிடென்ட் எப்படியான்னு கொன்று எல்லா வேலையும் முடிச்சக்கடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போவான். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லிம்மான பாய் ஒளிஞ்சிருக்கிற ரூமுக்கு தான் போவானா. அங்க போய் அவனை கொடூரமெல்லாம் கொல்ல மாட்டான், ஜஸ்ட் அங்க மயங்கி கிடக்கிறவன் மேல ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு கவர் பண்ணிடுவான். இதனாலேயே கொஞ்ச நேரத்திலேயே அவன் மூச்சு அடக்கி செத்துருவான். அடுத்து அந்த டான்சர் பொண்ணு ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கு ஒரு வெயிட்டான தம்பிள்ஸ் எடுத்துட்டு போய் அவளை அடிச்சே கொன்றுவான். இப்படி எல்லா கொடூரமான வேலையும் பார்த்துட்டு கேஷுவலா அங்க உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த வான் பொண்ணு மெசேஜ் பண்ணுவா, நான் கிளாஸ் பிரசிடென்ட்ட கொன்னுட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு இவன் பதிலுக்கு, ஓ நீ ஒரு ஆளை கொன்னுட்டியா, நான் இன்னும் அந்த 2 பேர் எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு, ஓகே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னன்னா செத்துட்டாளா அப்படின்ட்டு கேட்பான். அதுக்கு அவளும் கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சு பார்த்துட்டு அவ பல்ஸ் இல்ல செத்துட்டா அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணுவா. ஆனா இதை கேட்டனையும் அவன் ஏதோ ஒரு டவுட் படுவான். அதனால இப்ப அந்த செத்து போன டான்சர் பொண்ணோட போனையும் நம்ம ஹீரோயின் போனை இவன் ஏற்கனவே ஆட்டையை போட்டு வச்சிருப்பானே அதையும் செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த டான்சரோட போன் ஒர்க் ஆகாது. பட் நம்ம ஹீரோயினோட போன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும். ஏன்னா ஒரு பர்சன் செத்துட்டாங்கன்னா அடுத்த செகண்ட்லயே அவங்க போன் ஆஃப் ஆயிரணும். இதை செக் பண்றதுக்காக தான் அவன் திருட்டுத்தனமா நம்ம ஹீரோயினோட போன் எடுத்துட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோயினோட போன் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கிறனால அவன் ரொம்ப சந்தேகப்பட்டு உண்மையிலே அவ செத்துட்டாளா அப்படின்ட்டு திரும்பவும் மெசேஜ்ல கேட்பான். உனக்கு டவுட்டா இருந்தா வந்து பாரு அப்படின்ட்டு இவ ரிப்ளைய போட்டு விட்டுருவா. பட் இந்த வான் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பாக்குறா அப்படின்ட்டு லைட்டா கெஸ் பண்ண இவன் அவளை பார்க்க போறப்ப கத்திய கையோட எடுத்துட்டு தான் போவான். அங்க போன உடனே அந்த பூம், உன் ஃப்ரெண்ட் செத்துட்டான்னு தானே சொன்னேன், எங்க அப்ப அவ டெட் பாடிக்கு மேல கிடக்குற அந்த ஒயிட் ஷீட்டை ரிமூவ் பண்ணு அப்படிம்பா. ஆனா அந்த வான், உனக்கு வேணும்னா நீ போய் ரிமூவ் பண்ணு, என்னாலலாம் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்ட்டு எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படின்னு கத்துவா. ஆனா அதுக்கு அவன் அப்படியே கத்திய நீட்டி, நான் இன்னும் அந்த ரவுடி கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்க முட்டாள்னு நினைச்சியா, நீ சொல்ற மாதிரி உன் ஃப்ரெண்டு செத்திருந்தானா எதுக்கு அவ போன் இன்னும் ஆன்ல இருக்கு, என்னையவே ஏமாத்த பாக்குறியா, உன்னால என்ன உன் ஃப்ரெண்ட கொல்ல முடியாது அப்படித்தானே, அப்ப நீயும் அவ கூட சேர்ந்து செத்து போ அப்படின்ட்டு கத்தி எடுத்து அந்த வானை குத்திடுவான். அப்பதான் ஒன்னு நினைச்சு பாப்பா, அவ நம்ம ஹீரோவையும் கொண்டிருக்க மாட்டா, நம்ம ஹீரோயினையும் கொண்டிருக்க மாட்டா, 2 பேரையும் சேஃபா ஒரு இடத்துல ஒளிய வச்சிருப்பா. பட் இவங்களை காப்பாத்த போய் கடைசியில இவ சாக போறாளா, இல்லனா கடைசி நேரத்துல ஏதாவது மிராக்கிள் நடந்து இந்த பூம் செத்து போய் மித்த எல்லாரும் பழைப்பாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு நான் போட போற வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை பை.